உன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா வேலை ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரு போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போட வெளிய, போட வெளிய, போட வெளிய. அம்மா ஏமா ஏன் புருஷன் வந்து இங்க அனுப்பி வச்சா? நான் கோழி அடிச்சு சோறு போட்டா 10,000 ரூபாய் தர, 25,000 ரூபாய் தர, ஒரே ரேட்டு. அது அடியை போட்டாதான் அமௌண்ட கூட்டுறாங்க. ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பார்க்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட 2 புடவை எடுத்து கொடுத்தனே, உன்கிட்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. 2 புடவை இருந்துச்சு, சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து விட்டானே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்தானா? பணமா? 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்களா மாமா? அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்கம், காலையிலே வந்துட்டு? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாறி, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். என்ன இவ்வளோ வர்றா? அது விவகாரமானவளாச்சு, தள்ளி விட்டுருவாளோ? சக்கர, என்ன? வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியனை வச்சு பொழக்கணும். 3 வருஷமா காஞ்சுதாங்க இருக்கு, உளியோட வாங்க. சரி வரேங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலாம். வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவில்லை? ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு. சார், கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ இன்னும் 1 மாசம் டைம் வேற கேட்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனால தான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலேன்னு வையி, என் வீட்டில் 3 மாதம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாதம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாதம் முழுகாமல் இருந்தால் கூட என்னையே கேட்கக்கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும்?
வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. தண்ணீர் குடிங்க. பார்த்து சிந்திட போது. மரம் ரொம்ப காஞ்சி இருக்குல்ல? இந்தாங்க டீ சாப்பிடுங்க. அப்புறமா குடிச்சுக்கிறேங்க. பரவாயில்ல, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. சரி கொடுங்க. வரேன். ஐயோ சக்கர, என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயேன். ஐயோ நான் போய் சுளுக்கு எடுக்கிற அப்பத்தாவை கூட்டு வரேன். சக்கர, நீயே எடுத்து விட்டுறேன். ஏங்க என்ன விட்டுருங்க.